என் பேர் முகமது அஃப்சர். என் தங்கச்சி வந்து ஒரு நைட்டு 10:30 வந்து படிச்சுட்டு இருந்தா மாடியில். யதார்த்தமாக 3 பேர் வந்து பின்ன வழியாக வந்து எல்லாமே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொதுராக அந்த மாதிரி இருக்குது. 3 பேர் வந்து தங்கச்சியை வந்து அடிச்சிருக்காங்க. அவங்க சத்தம் போட்டு இது கத்துனதுனால ஒருத்தன் வந்து இவ்வளோ பெரிய கத்தி வச்சு ஃபுல்லாக தலையில் கையில் எல்லாமே வந்து காலில் எல்லாம் ஃபுல்லாக வெட்டியிருக்கான். 2 பேர் வந்து அடிச்சுட்டு ஃபோன் ஏதாவது எடுத்துகிட்டு போங்க திருட வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அடிச்சுட்டு வெட்டிட்டு 2 பேர் வந்து எகிரி வச்சு அதுக்கு வரைக்கும் கீழே சவுண்டு கேட்டு அம்மா மேலே வந்திருக்காங்க. அவங்களும் தள்ளி விட்டு 2 பேர் பின்னாடியே போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து முன்னாடி ஷீட்டு வழியாக கீழே விழுந்து அவனை வந்து பிடிச்சிட்டு போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இது வந்து நீதி நம்மளுக்கு வேணும். இதனால நம்மளை இருக்க வல்லூர் வாலாஜா மசூதியோட எல்லா இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்குண்டான ஒரு தீர்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும். இல்லை ஆமாம், ஒரு ஆளை பிடிச்சாச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. நம்ம எதுவும் பண்ணலை. போலீஸ் கஸ்டடியில் அவன் இருக்கான். இன்னும் 2 பேரை வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு போல. நேற்று நைட்டு கரெக்டாக ஒரு 10:45 டைம் இருக்கும். 10:45 வல்லூர் வாலாஜா மசூதி தெரு. இவங்க வந்து பொண்ணோட அம்மா. அண்ணன் வந்து கீழே இருந்திருக்காரு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் பண்ணுறாரு. ஆமாம், ஒரே ஒரு பொண்ணு ஒரு பையன். அண்ணன் இருக்காரு. அண்ணன் வந்து கேப் ஓட்டுறாரு. கேபை முடிச்சுட்டு வந்து அவர் கீழே படுத்துட்டு இருந்தாங்க. அம்மா வந்து டைலரிங் பண்ணுறாங்க. டைலரிங் மிஷின் தைச்சிட்டு இருக்கும்போது தங்கச்சி வந்து மேலே உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். அப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது. கத்தி தெரியல சார், இது என்ன காரணம். ஏன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட அதிகமாக பேசாது. ஸ்கூலில் இது வந்து லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ரேங்க் 1 ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு பொண்ணு. நல்லா படிக்கிற பொண்ணு 10th படிச்சு நம்பர் 1 ரேங்க் எடுத்திருக்கா. சாரி 12th வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. 10th அண்ட் 12thலையும் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அது போலீஸ் வந்து இன்கொயரி பண்ணியிருக்காங்க. பட் போலீஸ் கேட்டாங்கன்னா இன்னும் அந்த பையன் வந்து எதுவுமே பேசாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் நேற்று நைட்லேருந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார். தெரியல, நேற்று ரொம்ப ஒரு ட்ரிங்க்ஸ் அதிகமாக இருக்கனால மேலேருந்து குடிச்சு ஷீட்லாம் உடஞ்சி கீழே வந்துருக்காங்க.